சிவபெருமான் சிவலிங்கத்தை நிறுவி சிவ பூஜை செய்த திருத்தலம். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இது மட்டும் இல்ல, இந்த கோவிலுக்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்கு. மீனாட்சி அம்மன் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மனுக்கு வளையல் போட்டு காப்பு கட்டுன இடம் இந்த கோவிலுக்குள்ளதான் இருக்கு. வளையல் போட்ட வைபவத்தை செஞ்சவரு சிவபெருமான் தான். இந்த நிகழ்வு 64 திருவிளையாடல்கள்ல ஒண்ணு. திருமணம் முடிஞ்ச கையோடு மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் புதுமண தம்பதிகளா முதல்ல வந்த திருக்கோவிலும் இதுதான். அரசாட்சி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் சிவபூஜை செய்த தலமும் இதுதான். இவ்வளவு சிறப்பா எங்க இருக்கு இந்த கோவில்? இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இம்மையில் நன்மை தருவார் திருக்கோவில், மதுரை மாவட்டம். போன வார ஞாயிற்றுக்கிழமை மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் திருமணத்துக்கு தாலி செய்த தலத்தை பத்தி பார்த்தோம், திருமங்கலம். இப்ப வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். திருமண வைபவத்தோட ஒரு முக்கியமான நிகழ்வு மணமகளுக்கு வளையல் போட்டு காப்பு கட்டுறது. மீனாட்சி அம்மனுக்கும் பண்ணியிருப்பாங்க. அதாவது புராண காலத்துல உண்மையாலுமே மீனாட்சி அம்மனுக்கு கல்யாணம் நடந்த போது எங்க நடந்தது? இது இம்மையில் நன்மை தருவார் தலத்துலதான் நடந்தது. வளையல் போட்டு விட்டது சிவபெருமான் தான். வளையல் விற்கிற வியாபாரியா வந்து போட்டு விடுவார். சிவபெருமான் நடத்தின 64 திருவிளையாடல்கள்ல இதுவும் ஒன்று. இந்த கோவில்ல இருக்கிற திருக்கண் மண்டபத்துல தான் இந்த திருவிளையாடல் நடந்திருக்கு. இதை தவிர இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் தொடர்புடைய சிறப்புகள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல மீனாட்சி அம்மன், அதாவது பார்வதி தேவி, எப்படி மலையத்துவஜ பாண்டியனுக்கு மகளா வந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மீனாட்சி அம்மனுடைய வரலாற போன வார வீடியோல நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோல என்ன காரணத்துக்காக மகளா வந்தாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கைலையில திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு தேவர்கள், முனிவர்கள், சப்த ரிஷிகள், யக்ஷர்கள், கிண்ணவர்கள், கந்தர்வர்கள் எல்லாரும் குவிறாங்க. பாரம் தாங்க முடியாம நிலம் தாழ ஆரம்பிக்குது. சரி செய்யறதுக்காக அகத்திய முனிவரை தென்னகத்தை நோக்கி போக சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. சிவபெருமான் சொன்னதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால அகத்தியர் தென் பகுதிக்கு வராரு. இப்ப இருக்கிற மதுரை பகுதிக்கு வராரு. ஆனா அந்த காலத்துல இது கடம்ப வனமா இருந்திருக்கு. அந்த வனத்துக்குள்ள சுயம்புவா தோன்றின சிவபெருமான பூஜை செஞ்சு அகத்தியர் அங்க வந்து அமர்றாரு. அகத்தியருடைய தவ வலிமையினால பாரம் சமமாகுது. இருந்தாலும் அகத்தியருக்கு ஒரு குறை. சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடந்த திருமணத்தை எல்லாரும் பார்த்திருக்காங்க. ஆனா தன்னால மட்டும் பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படிங்கிற மனக்குறை அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. பக்தனுடைய மனக்குறைய நீக்கணும் அப்படின்னு சிவபெருமான் முடிவு பண்றார். அதன்படி பார்வதி தேவிய பாண்டிய மன்னனுடைய மகளா போக சொல்லி சொல்றார். அதே சமயத்துல அப்ப ஆட்சி பண்ணின பாண்டிய மன்னனான மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சன மாலைக்கும் குழந்தை இல்லாம இருக்கு. கௌசிக மகரிஷியுடைய கூற்றுப்படி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றாங்க. யாக குண்டத்துல இருந்து 3 வயசு குழந்தையா பார்வதி தேவி வராங்க. அவங்கதான் மீனாட்சி. ஆனா அவங்களுக்கு அரசனும் அரசியும் வச்ச பேரு தடாதகை. தடாதகை எப்படி மீனாட்சி ஆனாங்க, எப்படி சொக்கநாதரை கல்யாணம் பண்ணாங்கன்ற தகவலை போன வாரம் வீடியோவை பாருங்க. ஆக அகத்திய முனிவருக்கு அருள் புரியறதுக்காக தான் மதுரையில மீனாட்சி அம்மனை சொக்கநாதர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் நடந்த தலம் இப்ப இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல்ட்டு புதுமண தம்பதிகளை பக்கத்துல இருக்க ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போவாங்க இல்லையா? அதே மாதிரி புதுமண தம்பதிகளான மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் அழைச்சிட்டு வந்த இடமும் இம்மையில் நன்மை தருவார் திருக்கோவில் தான்.
மதுரையுடைய அரசி மீனாட்சி அம்மன். கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க தான் அரசி. கல்யாணத்துக்கு அப்புறமேல்ட்டு ஆட்சி பொறுப்பை என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. 8 மாதங்கள் சொக்கநாதரும் 4 மாதங்கள் மீனாட்சி அம்மனும் ஆட்சி பண்ணட்டும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பாண்டிய அரசர்களுடைய வழக்கப்படி அரசாட்சியை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி சிவபூஜை செய்யணும். அதுவும் பாண்டிய மன்னன் லிங்கத்தை நிறுவி சிவபூஜை பண்ணிட்டு அப்புறமேல்ட்டு தான் போய் பொறுப்பை ஏத்துக்கணும். இப்படி ஒரு வழக்கம் பாண்டிய நாட்டுல இருந்தது. அந்த வழக்கப்படி சொக்கநாதர் தானே லிங்கத்தை நிறுவி பூஜை பண்ணிட்டு அப்புறம்தான் போய் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிறார். சிவபெருமான் தானே நிறுவிய அந்த லிங்கத்தை தான் இன்னைக்கும் நாம இந்த கோவில்ல பாக்குறோம். இப்படி ஒரு கோவில் எனக்கு தெரிஞ்சு வேற ஒண்ணு இல்ல. பெருமாள் நிறுவின லிங்கங்கள், பெருமாள் வழிபட்ட தலங்கள்னு நம்மளே சிலதெல்லாம் பார்த்திருக்கோம். அதே மாதிரி முருகப்பெருமான் நிறுவின லிங்கம், சில மகரிஷிகள் நிறுவின லிங்கம், அரசர்கள் நிறுவின லிங்கம்னு நிறைய இருக்கு. தானே தோன்றினதுங்கிறது சுயம்புலிங்கம். ஆனா சிவபெருமானே நிறுவின லிங்கம்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு மதுரையில மட்டும்தான் இருக்கு. தானே தோன்றியது சுயம்புலிங்கம். இதே மாதிரி மத்தவங்க நிறுவின லிங்கத்துக்கும் பேர் இருக்கு. பெருமாள், பிரம்மா, தேவர்கள் நிறுவின லிங்கங்களுக்கு தெய்வீக லிங்கம் அப்படின்னு பேரு. இதுக்கு சுரலிங்கம் அப்படிங்கிற பேரும் இருக்கு. முனிவர்கள், மகரிஷிகள் நிறுவின லிங்கத்துக்கு ஆரிஷலிங்கம் அப்படின்னு பேரு. பூதகணங்களான நந்தி, பிரிங்கி போன்றவர்கள் நிறுவின லிங்கத்துக்கு கணலிங்கம் அப்படின்னு பேரு. அரசர்கள் நம்ம மாதிரி சாதாரண மக்கள் நிறுவின லிங்கத்துக்கு மானுஷலிங்கம்னு பேரு. இதை தவிர குறிப்பிட்ட தேவர் நிறுவின லிங்கத்துக்கும் பேர் இருக்கு. பிரம்மதேவர் நிறுவின லிங்கத்துக்கு பிரம்மலிங்கம்னு பேரு. பெருமாள் நிறுவின லிங்கத்துக்கு விஷ்ணுலிங்கம் இல்லைன்னா ஹரிலிங்கம்னு பேரு. பார்வதி தேவி நிறுவி வழிபட்ட லிங்கத்துக்கு சக்தி லிங்கம் இல்லைன்னா தேவி லிங்கம்னு பேரு. முருகப்பெருமான் நிறுவி வழிபட்ட லிங்கத்துக்கு கந்தலிங்கம் அல்லது குமரலிங்கம்னு பேரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரையில இருக்கிற பஞ்சபூத தலங்களை பத்தி பார்க்கலாமான்னு கேட்டதுக்கு நீங்க வாக்களிச்சிருந்தீங்க. மதுரையில இருக்கிற பஞ்சபூத தலங்கள்ல இம்மையில் நன்மை தருவார் திருக்கோவில் நிலத்துக்குரிய தலமாக அறியப்படுது. நிலத்துக்குரிய தலமா இது இருக்கிறதுனால இங்க இருக்கிற சிவலிங்கம் பிருத்விலிங்கமா அறியப்படுது. இந்த தலத்துடைய பழமைன்னு பாத்தீங்கன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆக யுகங்கள் தாண்டிய திருத்தலம். மூலவரே இங்க சிறப்பு தான். சிவபெருமானே நிறுவிய சிவலிங்கம். கருவறையில சிவபெருமான 2 கோலத்துல பார்க்க முடியும். எப்பொழுதும் போல லிங்க திருமேனியா. அதை தவிர சிவபெருமானும் பார்வதியும் திருமண கோலத்துல லிங்கத்துக்கு பின்னாடி இருக்காங்க. ஆக உருவமாகவும், உருவம்ங்கிறது சிவலிங்கம், உருவமாகவும் திருமண கோலத்துல பொண்ணு மாப்பிள்ளையா இருக்காங்க. இப்படி 2 கோலத்திலையும் கருவறையில பார்க்க முடியும். நீங்க எந்த கோவிலுக்கு போனீங்கன்னாலும் நம்ம போய் வணங்குறோம் அப்படிங்கிறப்ப சிவபெருமான லிங்க திருமேனியா நேருக்கு நேர் பார்த்து கும்பிடுறதா தான் நமக்கு ஃபீல் ஆகும். லிங்கத்துக்கு முன்புறம் பின்புறம்னு இல்லை அப்படின்னாலும் சிவபெருமான நேருக்கு நேர் பார்த்து கும்பிடுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஃபீலிங். ஆனா இந்த தலம் அதுல இருந்து மாறுபடுது. இந்த தலத்துல கருவறைக்கு முன்னாடி நின்று நம்ம சிவபெருமான லிங்க திருமேனிய கும்பிட்டோம்னாலும் அவருடைய பின்பக்கத்தை தான் நம்ம கும்பிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா லிங்கத்துக்கு பின்புறம் சிவபெருமானும் பார்வதியும் மணக்கோலத்துல இருக்காங்க. எதுக்காக இருக்காங்க? புதுமண தம்பதிகளா வந்து லிங்கத்தை வணங்கி இருக்காங்க பாண்டிய அரச வழக்கப்படி. ஆக அந்த பக்கத்துல இருந்து அவங்க லிங்கத்துக்கு பூஜை செய்யறாங்க. அப்படின்னா நாம பார்க்கும்போது லிங்கத்துடைய பின்பக்கத்தை தான் பார்க்கிறோம். இப்படி ஒரு சிறப்பும் இந்த கோவிலுக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிலுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு சிறப்பு இருக்குது. சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமண கோலத்துல கருவறையில காட்சி கொடுக்கறதுங்கிறது ஒரு சில தலங்கள்ல தான் இருக்குது. அப்படிப்பட்ட தலங்கள்ல இதுவும் ஒன்று. மேற்கு பார்த்த சிவாலயம். பொதுவா சிவாலயங்கள் கிழக்கு பார்த்து தான் இருக்கும். மேற்கு பார்த்த சிவாலயங்கள்ன்றது அரிதுதான். இந்த மேற்கு பார்த்த சிவாலயங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இந்த தலங்கள்ல இருக்கிற அதிர்வலைகள், தெய்வீக அலை, பாசிட்டிவ் வைப்ரேஷன் மிக மிக அதிக அளவுல இருக்கும். மதுரை ஊருக்குள்ளேயே இந்த கோவில் இருக்குது. மதுரை பேருந்து நிலையத்துக்கு மிக மிக அருகில இருக்கு. மீனாட்சி அம்மன் திருக்கோவில்ல இருந்து சுமார் 750 மீட்டர் தொலைவுல இருக்கு. நடந்தே போயிட முடியும். மதுரையில இருக்கிற கூடலழகர் கோவில்ல இருந்து
வெறும் 180 மீட்டர் தொலைவில் இருக்கு. அடுத்த முறை மதுரைக்கு போகும்போது நிச்சயமா இந்த கோவிலை போய் பாருங்க. மூலவர் தாயார் தகவல்களை சுருக்கமா பார்த்தரலாம். மூலவர் இம்மையில் நன்மை தருவார். அப்படின்னா என்ன? இம்மையில், இப்பொழுதே, இந்த தருணமே, இந்த கணமே பாவங்களை எல்லாம் நீக்கி நமக்கு நன்மை தர வல்லவர். அதனாலதான் இம்மையில் நன்மை தருவார் அப்படின்னு இங்க சிவபெருமானுக்கு பேர். அம்மன் நடுவூர் நாயகி. வடமொழி சொல்ல மத்தியபுரி அம்மன். தலமரம் தசதல வில்வம், காண்பதற்கு அரியது. தீர்த்தம் சிவதீர்த்தம். இந்த தலத்தோடு தொடர்புடைய சித்தர் வல்லப சித்தர். மதுரையம்பதியில இருக்கிற பஞ்சபூத தலங்கள்ல நிலத்துக்குரிய தலத்தை பார்த்துட்டோம். அடுத்த வாரம் நீருக்குரிய தலத்தை பார்க்கலாம். திரு ஆப்புடையார் திருக்கோவில், மதுரை. நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.